Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சாரில இருந்து எப்படி பிளாசோ பேண்ட் கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class channel-ல subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து பிளாசோ வந்து silk சாரில இருந்து தான் கட் பண்ணி பிளாசோ ஸ்டிட்ச் பண்ண போறேன். இந்த பிளாசோக்கு வந்து இங்க மேலே இருக்க இந்த ஜரி வர்க் இருக்குது வந்து டாப்காக நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். உள்ள வந்து பிளைனா இருக்கு இந்த கிளாத். இந்த மாதிரி உள்ள பிளைனா இருக்க இந்த கிளாத்தை வந்து பார்டர் கட் பண்ணி தனியா எடுத்துட்டு அந்த கிளாத்ல வந்து நான் பிளாசோ கட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நான் பிளாசோ எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு போட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோல இந்த கிளாத்தை வச்சு நான் டாப் ஸ்டிட்ச் பண்ண போறேன். அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சாரில இருந்து நான் உள்ள கட் பண்ணி எடுத்த கிளாத்தை வந்து நாலா இந்த மாதிரி மடிச்சு போட்டுருக்கேன். சாரியோட அந்த கீழே பார்டர் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டு நாலா மடிச்சு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். நாலா மடிச்சிட்டு பிளாசோ வந்து நான் சிம்பிளா தான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். ஸோ வெறும் ஹைட்டும் உங்க ஹிப் சைஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளாசோ ஸ்டிட்ச் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுட்டு இப்போ ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹைட் வந்து 40 வேணும். ஸோ எனக்கு கீழே வந்து கரெக்டாக 40 வரைக்கும் இருக்கு. ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து மேலே வந்து நான் வந்து நாட் தான் வைக்க போகிறேன், எலாஸ்டிக் வைக்கல. இதுக்கு நாட் வைக்கிறதுக்காக எனக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக பட்டி மாதிரி வேணும். எனக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். எனக்கு வந்து இப்போ 40 இன்ச்சு கரெக்டாக இருக்குது என்னோட ஹைட்டுக்கு. ஸோ அந்த 2 இன்ச்சை வந்து நான் தனியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸோ 2 இன்ச்சு பட்டியை வந்து மேலே அட்டாச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. இப்போ இந்த 40 இன்ச்சை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஹிப் சைஸ் பார்க்கணும். எனக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து 44 இருந்தது. ஸோ 44 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 11 வருது. ஸோ 11 கூட ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல 12 இன்ச்சு வருது. இங்கேருந்து 12 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே 12 இன்ச் வந்து இந்த லென்த்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மேலேருந்து இங்கே 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து 12 இன்ச்சு இங்கே 12 இன்ச்சு எடுத்தோன்னா இங்கே வந்து கூட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 14 இன்ச்சு கீழே இந்த இடுப்போட ஜாயிண்ட் வரும் இல்லையா, அந்த ஜாயிண்ட் கிட்ட இருந்து கீழே இது வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் வரும். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து எனக்கு 12 வச்சனால இங்கேருந்து நான் 14 வைக்கிறேன். ஸோ 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எனக்கு கிளாத் வந்து 14 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும் இல்லையா, இங்க வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். ஸோ எனக்கு கரெக்டாக 2 இன்ச்சு இருக்கு. ஸோ இந்த 2 இன்ச்சு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ பிளாசோ ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும். இப்போ பிளாசோ நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் வளைஞ்சி அப்படியே இங்கே வெளியில் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்படியே விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கிராஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக வந்து திருப்பியும் இந்த ஓரத்திலே போய் இணைச்சிருங்க. இப்போ மார்க் பண்ண வேண்டியதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணுறது வந்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து வளைஞ்சு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வளைவாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இந்த சைடு ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 2 துணியையும் பேக் சைடு இது பேக் சைடு இதுவும் பேக் சைடு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு 2 துணியும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து இங்கேருந்து வெளியில் எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடும் 1/2 இன்ச்சுக்கு மேலேருந்து இங்கே கீழே இது வரைக்கும் 2 தையல் போட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி நான் 2 சைடும் 2 ஸ்டிச் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம
இப்போ துணியை இந்த மாதிரி பேண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 2 கால் தனித்தனியாக வரும். இந்த மாதிரி இது ஒரு கால் இது ஒரு கால் இந்த மாதிரி தனித்தனியாக பேண்ட் ஷேப்க்கு நம்மளுக்கு வந்துடும் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கீழே வந்து பிசுறு இருந்தது. ஸோ அதுக்கு நான் ஒரு 1/2 இன்ச்சு வந்து மடித்து தைச்சிருக்கேன். 2 ஃபோல்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி 2 கால் கீழ் பகுதியில், ஏன்னா கீழே பிசுறு இருந்தது அது மடித்து தைச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால கீழ் பகுதியில் 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு சைடு தான், இந்த 2 காலோட சைடு தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ சைடுக்கு வந்து நம்ம 1 இன்ச் இந்த மாதிரி கீழேருந்து கீழ் கால் பகுதியை 2 ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ கீழேருந்து 1 இன்ச் அப்படியே கிளாத்தை வந்து விட்டுட்டு அப்படியே இங்கே நீட்டாக இங்கே வரைக்கும் தைச்சிக்கலாம். இங்கே தைக்கும் போது இந்த 2 தையல் இருக்கு இல்லையா, இந்த 2 துணியும் ஈக்குவலாக வரணும். இங்கே 1 இன்ச் அப்படியே போயிட்டு இப்போ இந்த 2 துணியையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். ஈக்குவலாக வச்சுக்கிட்டு அப்படியே கீழே வரைக்கும் 1 இன்ச்சுக்கு கிளாத் விட்டு அப்படியே 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 காலோட சைடும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ 2 கால் பகுதியும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. சைடில் 2 தையல் போட்டிருக்கேன், அப்போ தான் ஸ்டிச்சு பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலே தான் ஃபினிஷிங் கொடுக்கும். மேலே நான் சொன்ன ஹைட் கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணுவேன், ஏன்னா கிளாத் இல்லாதனால எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சாரீ பீஸ்லேருந்து எடுத்தோம் இல்லையா அந்த பார்டர், அந்த பார்டரை வந்து இந்த ஓரத்தில் 2 ஓரத்தில் 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லென்த்து வந்து பார்டரை வந்து 2ஆக மடித்து தைச்சிருக்கேன். இப்போ இந்த 2ஆக மடித்து தைச்சிருக்கேன் பார்டரை வந்து மேலே இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வரணும் இல்லையா, இப்போ நாடா கட்டும் போது ஓப்பன் வரும். ஸோ நான் இந்த பிளாஸோ வந்து சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எலாஸ்டிக் எதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிற துணியை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதனால நான் வந்து இதில் நாடா தான் போடுறேன், எலாஸ்டிக் போடலை. ஸோ நாடா போடுறதுக்கான பட்டி தான் இது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து தைச்சிருக்கேன். இப்போ 1/4 இன்ச்சுக்கு தைச்சிருக்கேன். ஸோ அந்த துணியை வந்து இப்போ இங்கே பிசுறு துணி இருக்கு இல்லையா, இங்கேருந்து இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இங்கேருந்து இந்த பட்டியை வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக இந்த ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பீஸை வந்து கரெக்டான சைடு இந்த மாதிரி பேக் சைடு வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸை வந்து இப்படி எடுத்தால் நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி தனியாக பட்டி மாதிரி வருது. இப்போ வந்து நம்மளுக்கு இது கரெக்டாக படியணும். இது வந்து இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு படிக்கணும். ஸோ போடும்போது நல்லா படிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே க்ரீன் கலர் இந்த துணி இருக்கு இல்லையா, இந்த துணி மேலேயே அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். இப்போது நம்மளோட பிளாசோ பேண்ட்டு முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு தையல் போட்டுட்டா நம்மளுக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு இதில் வந்து நான் வந்து நாடா தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நாடா எப்படி தைக்கணும்னா, ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நீங்கள் லென்த்தாக கிளாத் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ, இப்போ நான் சின்னதாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு இருக்கணும் கிளாத்து. இந்த 1 இன்ச்சு கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இந்த ஓரத்துலேருந்து ஒரு மடிப்பு, சும்மா 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அந்த 2 மடிச்சிருந்தீங்களா அந்த 2 மடிப்பையும் ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டுக்கிட்டு இந்த ஓரத்தில் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாடா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சிம்பிளாக நம்ம பிளாசோ பேண்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.